2026 வெற்றி நிச்சயம். ஏன்னா தளபதியோட ஸ்பீச் வந்துட்டு ரொம்ப வெறித்தனமாக இருக்குது. அதாவது வந்துட்டு இறங்கி களத்தில் இறங்கி தூள் பண்ணுங்கன்ற ஒரு தைரியத்தை கொடுத்துருக்காரு அண்ணன். அதை நினச்சி வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே வந்துட்டு சாதி மதத்தில் ரொம்ப பிரிஞ்சிருக்காங்க. ஒத்த மனுஷன் எங்கள் தளபதியால் வந்துட்டு இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் சாதி அடிப்படையில் வந்துட்டு எல்லாமே நீ ஒற்றுமையாக இருந்து தாறுமாறாக நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். செயல்படணும் அப்படிங்கறத மெயினா சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு நீங்க மாவட்ட செயலாளரை ஒருங்கிணைச்சு ஆக்சுவலாக வந்துட்டு ஒற்றுமைன்றது பேஸ் வந்து பண்ணாக்கா நாங்கள் சாதி அடிப்படையிலேருந்தும் சரி சமத்துவ அடிப்படையிலும் சரி ஒரு இந்து முஸ்லீம் கிறிஸ்டினும் சரி இன்னைக்கு தனிப்பட்ட ஆக்சுவலாக வந்து பண்ணாக்கா இது நான் குறிப்பாக சொல்ல நினச்சேன். எல்லாருமே வந்துட்டு சாதி மதத்தில் ரொம்ப பிரிஞ்சிருக்காங்க. ஒத்த மனுஷன் எங்கள் தளபதியால் வந்துட்டு இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் சாதி அடிப்படையில் வந்துட்டு எல்லாமே நீ ஒற்றுமையாக இருந்து தாறுமாறாக நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அந்த சொல்லும் போது அப்படி மாவட்ட செயலாளர் அவங்க தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களை பார்த்துட்டு நீங்களும் அதே மாதிரி இருக்கணும் அவங்களோட ஒற்றுமையா அந்த மாதிரி. கண்டிப்பாக அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தளபதி வந்து ஒரு பூஸ்டர் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக வந்துட்டு அதுக்கு மேலே வந்து எங்கள் மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் வந்துட்டு அதை என்ன சொல்கிறது பூஸ்டர் வந்துட்டு ஊசியில் ஏற்றுற மாதிரி ஏற்றி வச்சிருக்காங்க எங்களுக்கு பவரை. ஸோ அதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்றத வந்து தளபதி வந்து பார்த்தீங்கன்னா சிம்பாலிக்காக சொல்லியிருக்காரு. ஏங்க குறிப்பாக சொன்னோம் சூப்பராக ஒரு கேள்வி கேட்டீங்க. பூத் கமிட்டி தாவேக்காவுடைய பூத் கமிட்டி பார்த்தீங்கன்னாக்கா பக்காவாக இருக்குது. ஒரு பூத்துக்கு வந்து 20 பேர் போட்டிருக்கோம். நாங்கள் ஆக்சுவலாக வந்து பார்த்தாக்கா ஒரு பூத்துக்கு 5 பேர் தான் தேவை. நாங்கள் ஒரு பூத்துக்கு 20 பேர் போட்டிருக்கோம். குறிப்பாக வந்து சொல்ல போனாக்கா ஒரு நாம் தமிழர் ஒரு கட்சி ஒன்று தெரியுங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பூத் கமிட்டின்னு ஒன்று இருக்கா அவங்ககிட்ட, கிளை கழகம் இருக்கா. அப்புறம் அந்த கமலஹாசன் ஒருத்தர் மீசியை தூக்கிட்டு டார்ச் அடிச்சுட்டு வருவார் தெரியுங்களா, அவருக்கு பூத் கமிட்டின்னு தெரியுமா, கிளை கழகம்னு தெரியுமா? இல்லை கிளை கழகம் இருக்கா? அவருக்கெல்லாம் எப்படிங்க ஒரு எம்பி பதவி கொடுத்து எப்படி ஒன்றும் புரியல. ஆக்சுவலாக வந்துட்டு கிளை கழகமும் சரி எங்களுக்கு பூத் கமிட்டியும் சரி ரொம்ப 234 தொகுதியிலையும் ஸ்ட்ராங்காக இருக்குது. 2026 வெற்றி நிச்சயம். இது யாராலும் மாற்றவும் முடியாது, மாற்றி அமைக்கவும் முடியாது. இருக்கும் எங்கள் சின்னம் விசில் சின்னம். மக்களே மறவாதில் விசில் சின்னத்தில் வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம்.